Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா set 2 क्वेश्चंसல நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து till 6 क्वेश्चन வரைக்கும் பண்ணியிருந்தோம். So remaining questions நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி set 1ல நிறைய क्वेश्चन set 1 பேப்பர் MCQs எல்லாமே சால்வ் பண்ணியிருந்தோம் சயோதியா பேப்பர்ல. So and set 2ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, so அந்த வீடியோ பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. So அது கூட நீங்க பார்த்துட்டு வாங்க set A. So MCQs வந்து ரொம்ப முக்கியம். So நீங்க அதை டெஃபினட்டா பாருங்க. டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பேன் எல்லா MCQsக்கும். ஓகே, இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெகுலராக நம்ம சேனல்ல இருந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு உங்க சிபிஎஸ்சிக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக என்ன வேணும், சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்கு என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்ற வீடியோ டாபிக் எதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதே வீடியோ போடுறேன். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோவா. மறக்காம நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் கூட படிக்கிற எல்லா பசங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு. ஓகே, ரைட் பா, குட். ஸோ வி வில் கோ இன்டு தி video. So first question என்னன்னு பாருங்க. In a series LCR circuit, if a voltage applied V and current in the circuit I at any time are given by, so voltage and current LCR circuit la கொடுத்திருக்கான். V is equal to V naught sin omega t, I is equal to I naught sin omega t minus 5 அப்படினு கொடுத்திருக்கான். Which are the following options defines the above condition? So எந்த கண்டிஷன் கரெக்ட் ஈக்குவேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ ஒமேகா எல்ன்றது என்னது, இண்டக்டரோட ரியாக்டன்ஸ் இல்லையா. அதே மாதிரி 1/C ஒமேகான்றது என்னது, கெப்பாசிட்டரோட இண்டக்டன்ஸ். ஸோ எக்ஸ்எல்ன்றது என்னது, இண்டக்டரோட ரியாக்டன்ஸ் அண்ட் எக்ஸி இஸ் வாட், 1/C ஒமேகா and this is reactance of the capacitor இல்லையா. ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன அப்படின்னு பாருங்க. எல்சிஆர் சர்க்யூட்டில் வோல்டேஜும் கரண்ட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம எல்சிஆர் சர்க்யூட் கிளியராக படிச்சிருந்தோம்னா இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து சைன் ஒமேகா டீன்னு இருக்குது. ஸோ சைனுக்குள்ளே என்ன இருக்குது, ஃபேஸுன்னு சொல்லுவோம் இல்லையா. சைனுக்குள்ளே ஒமேகா டி இருக்குது. இது சைனுக்குள்ளே என்ன இருக்குது, ஒமேகா டி -5 இருக்குது. இது ஒமேகா டி, இது ஒமேகா டி -5. ஸோ கரண்ட்டுக்கு -5 இருக்குது. ஓகே, இங்கே ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. அந்த 5 வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கொடுக்கல. நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும், கொடுத்த 5 வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். ஏன்னா நெகட்டிவாக இருந்தால் இட் வில் அஃபெக்ட் அவர் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 5 வந்து π/2னா பிரச்சனை இல்லை, -π/2னா இந்த ரிசல்ட் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதனால நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும், 5 வந்து கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு அசம்ஷன் பண்ணுறோம். கொஸ்டினில் கொடுக்கல. ஓகே, ஸோ இங்கே வந்து இது வந்து ஒமேகா டி, இது ஒமேகா டி -5. அப்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, கரண்ட் இஸ் லேகிங், ஃபேஸ் ஆஃப் கரண்ட் இஸ் லேகிங் அப்படின்னா I lags V by a phase of 5 அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோன்னா, கரண்ட் வந்து லேக் பண்ணுது. அப்போ இது என்ன டைப் ஆஃப் சர்க்யூட் அப்படின்னா, இந்த எல்சிஆர் சர்க்யூட்டில் த சர்க்யூட் பிஹேவ்ஸ் லைக் அன் இண்டக்டிவ் சர்க்யூட். ஓகே, ஸோ இண்டக்டிவ் சர்க்யூட்டாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லணும். I lags behind the currentனால. ஓகே, ரைட். இல்லைனா என்ன சொல்லலாம், வோல்டேஜ் லீட்ஸ் த கரண்ட் அப்படியே சொல்லலாம். வோல்டேஜ் லீட்ஸ் த கரண்ட்னு சொல்லலாம், இல்லை I lags the V அப்படின்னும் சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். சரி, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, XL is greater than XC அப்படின்னா V leads I. ஓகே, அதே XL less than XC அப்படின்னா V lags I அப்படின்னு சொல்லலாம். XL equal to XCனா ரெசனன்ஸ் கண்டிஷன். ஸோ இப்போ என்ன பாயிண்ட்னா, நம்மளுக்கு இங்கே என்ன நடக்குது, I lags V, இல்லைன்னா என்ன சொல்லலாம், V leads I அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு சொன்னாலுமே கரெக்டு தான். V leads I நாலும் ஒன்று தான், I lags V நாலும் ஒன்று தான். ஸோ நம்ம எந்த கண்டிஷனில் இருக்கும், V leads I-ல இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். அப்போ நம்மளுக்கு எது கரெக்டு, ஒமேகா L will be greater than 1/C ஒமேகா. ஸோ ஆப்ஷன் B தான் நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, ஒமேகா L is greater than 1/C omega. Okay, right, but good. We will move on to the next question. கவனிங்க. ஸோ இப்போ வந்து when the ray of light enters a medium of refractive index mu. ஓகே, ஒரு லைட் வந்து refractive index of mu ஓட மீடியமோட என்டர் ஆகுது. It is observed that the angle of refraction is half the angle of incidence. angle of refraction வந்து half the angle of incidence இருக்கான். இப்போ என்ன கேட்குறான், angle of incidence என்னன்னு சொல்லி கேட்குறான். 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான் in terms of mu. கரெக்டாக இந்த 4 ஆப்ஷனுமே in terms of cos and muல இருக்குது. ஓகே, எது கரெக்ட் அப்படின்றத சொல்லி பார்க்கலாம். ஸோ இது ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் தான், ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு. என்னென்னு பாருங்கள். ஸோ லைட் வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம், திஸ் இஸ் த பவுண்டரி. ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு லைட் வந்து என்ன இருக்குது, என்ட்ரு ஆகிருக்கு. ஸோ இதுதான் நார்மல். லைட் இந்த இடத்துல படும்போது நம்ம இங்கே நார்மல் சொல்கிறோம். திஸ் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இப்போ வந்து நம்மளுக்கு it is light enters the medium of mu அப்படின்னு கொடுத்துருக்கான். பட் லைட் எந்த மீடியம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுக்கல.
சரி the light is starting from எந்த மீடியம் கொடுக்கணும்ல அவன் எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும், ஏர்லேருந்து மியூக்கு போகுது அப்படின்றது we should assume. This is an assumption I am making here. இப்போ கிளியராக இந்த பாயிண்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஸ்னெல்ஸ் லா ஐ கேன் அப்ளை. ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், ஸோ இந்த மீடியமோட ஃபஸ்ட்டு மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஏருக்கு வந்து 1 sin I will be equal to mu into sin R. ஓகேவா, இதான ஸ்னெல்ஸ் லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது, angle of refraction is angle of incidence half of it அப்படின்னு கொடுத்துருக்கேன் I/2. அப்போ ஆர் இருக்க இடத்துல நான் என்ன போடலாம், I/2ன்னு போடலாம். இந்த இடத்துல முக்கியமாக ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியணும். sin 2 sin I cos I எப்படி எழுதலாம், sin 2iன்னு எழுதலாம். இப்போ கவனிங்க, இந்த இடத்துல I, இந்த இடத்துல I, இந்த இடத்துல 2i வருதா. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த I இருக்க இடத்துல I/2ன்னு போட்டால் இங்கே என்ன வரணும், by2 தானே. see this is I இங்கே 2i. அப்போ இங்கே I/2ன்னு போட்டோம்னா இங்கே என்ன வரணும், I தானே வரணும். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது இது தான், புரியுதா, இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இதில் இங்கேருந்து நம்ம இதை மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே கவனிங்க, ஸோ அதுதான் இங்கே நம்ம sin I இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கேன். இப்போ கவனிங்க, sin I இருக்க இடத்துல I have replaced with this one. இப்போ புரியுதா இல்லையா, இப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ sin I/2வும் sin I/2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 2 cos I/2 ஈக்குவல் டு மியூ அப்படின்னு சொல்லியிருக்கா, ரைட். ஸோ இந்த 2வை வந்து நம்மளுக்கு என்ன வேணும், தேர் ஆஸ்கிங் வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறான் கொஷினில். அப்போ I என்னன்றதை நம்ம சொல்லணும் ஆன்சரில். ஃபைனலாக I இஸ் ஈக்குவல் டு அப்படி என்னன்னு சொல்லணும். ஸோ ஐயை தவிர ஸோ 2 அன்சைட் கொண்டு போங்க, 2 அன்சைட் கொண்டு போடுறேன், μ/2 ஆகிடுது. இந்த காஸ் அன்சைட் கொண்டு போனால் என்ன ஆகிடும், காஸ் இன்வர்ஸ். அதுக்கப்புறம் இந்த 2 அன்சைட் கொண்டு போங்க. ஃபைனலி யூ வில் கெட் த ஆன்சர் as this one, 2 cos inverse μ/2, which is option 1. okay, I think everyone is clear with this. இப்போ அடுத்த ப்ராப்ளம் we will move on. An electromagnetic radiation has a energy of 14.4 kilo electron volt. K என்றது கிலோ இண்டிகேட் பண்ணுது. To which region of electromagnetic spectrum does it belong அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் கொடுத்துட்டு இது வந்து எந்த ஸ்பெக்ட்ரமில், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ன்றது என்னது, காமா ரேஸ்லேருந்து ரேடியோ வேவ்ஸ் வரைக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்பெக்ட்ரமில் எதை வந்து இண்டிகேட் பண்ணோம், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான், காமா, இன்ஃப்ராரெட், எக்ஸ்ரே அண்ட் யூவி ரேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவனிங்க, இந்த இஎம் வேவில் நம்மளுக்கு கொடுத்துருக்க எனர்ஜி என்னது, E is equal to 14.4 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, இந்த எனர்ஜியை நம்ம எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ன்றது என்னது, லைட் இஸ் அ ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல டியூவல் நேச்சரில். ஸோ இந்த எனர்ஜியை நம்ம யாரோட எனர்ஜியோட ஈக்குவேட் பண்ணுறோம், HF. இது யாரோட எனர்ஜி, அந்த ஃபோட்டானோட எனர்ஜி தான் கொடுத்துருக்கான். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனோட எனர்ஜின்றது என்னது, ஃபோட்டானோட எனர்ஜி தான். இஸ் தட் கிளியர்? ஸோ E is equal to HF which is hc/λ. இப்போ நான் என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா. இப்போ நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. இது வந்து கொடுத்துருக்க எனர்ஜி, நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஃபோட்டானோட எனர்ஜியோட ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா இது ஃபோட்டானோட எனர்ஜி தான் கொடுத்துருப்பான். ஓகே, கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எதோட ஈக்குவேட் பண்ணணும், ஃபோட்டானோட எனர்ஜி E is equal to HF or hc/λன்னு போட்டிங்கன்னா இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்மளுக்கு எப்போவுமே இந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். H into C இருக்குல்ல, இது H, இது C. H into C பண்ணிங்கன்னா எப்போவுமே என்ன வரும், அதாவது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இன்டு ஸ்பீட் ஆஃப் லைட் 1240 எலக்ட்ரான் வோல்ட் நானோமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். எலக்ட்ரான் வோல்ட் நானோமீட்டர், இது வந்து ஸ்டாண்டர்டான ரிசல்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரைட்டா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா HC இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், இப்போ கவனிங்க, இதை இங்கே அப்ளை பண்ணுறேன். E இருக்க இடத்துல 14.4 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் அண்ட் HC இருக்க இடத்துல நான் எதை சப்ஸ்டியூட் பண்ணும், இந்த வேல்யூ டிவைடட் பை லாம்டா. இப்போ என்ன ஆகும், இந்த EV கேன்சல் ஆகிடும். ஓகே, EV கேன்சல் ஆகிடுதா, லாம்டாவை இந்த சைடு கொண்டு போங்க, இந்த 14.4 KE கீழே EV கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ லாம்டா இன்சைட் போங்க, 14.4 K மட்டும் கீழே கொண்டு வாங்க. இப்போ கிலோன்றது என்னது, 10⁻3. இப்போ போட்டிருக்கேன் தெரியுதா, இது நானோமீட்டர் அப்படியே இருக்குது, இது வந்து கிலோன்றது 10⁻3ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணுங்கள், ஜீரோஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே கீழே இருக்க ஜீரோ மேலே கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், 10⁻−1 வரும். கீழே இருக்க ஒரு ஜீரோ மேலே கொண்டு போனீங்கன்னா 10⁻−1. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா கவனிங்க, 10⁻−1 நானோமீட்டர் 1 ஆம்ஸ்ட்ராங்னு எழுதலாமா. வாட் இஸ் 1 ஆம்ஸ்ட்ராங், இப்போ 1 ஆம்ஸ்ட்ராங்ன்றது என்னது, 0.1 நானோமீட்டரை நம்ம என்ன சொல்லுவோம், 1 ஆம்ஸ்ட்ராங். கரெக்டாக இல்லையா, படிச்சிருக்கீங்கள. இப்போ அதுதான் பண்ணியிருக்கேன், 10⁻−1ன்றது 0.1,
நானோமீட்டர், அதை ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு கிடச்சிருக்க லேம்டா என்னென்னா 0.86 ஆம்ஸ்ட்ராங்னு கிடச்சிருக்கா. இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நம்மளுக்கு ஒரு வேவ் லென்த் கிடச்சிருக்கு. இஸ் தட் ரைட்? நம்மளுக்கு ஒரு வேவ் லென்த் கிடச்சிருக்கு. இந்த வேவ் லென்த் வந்து எதோட ஸ்பெக்ட்ரமில் ரெப்ரசன்ட் பண்ணது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு டேபிள் தெரியுதா? இந்த டேபிளை நீங்கள் படிக்கலைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் இருக்க எல்லா வேவ்லேருந்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? மெமரைஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, இந்த டேபிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ரிலேட்டட்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்? கரெக்டாக அங்கே எக்ஸ்ரேஸ் பாருங்கள். எக்ஸ்ரேஸில் வந்து நானோமீட்டரில் கொடுத்துருக்கானா, அதை வந்து நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆம்ஸ்ட்ராங் எழுதுனீங்கன்னா 0.01 ஆம்ஸ்ட்ராங் டு 100 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தானே இருக்குது. ஸோ 0.86 ஆம்ஸ்ட்ராங் இஸ் நத்திங் பட் எக்ஸ்ரே ஒரு ரீஜனுக்குள்ளே தான் வருது. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ரைட்டா? ஸோ நீங்கள் எல்லா வேவ்லென்த்தையும் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பெக்ட்ரமோட ரேஞ்சை யூ ஷுட் மெமரைஸ். ரைட்டா? ஓகே, குட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். What is the focal length of a convex lens of focal length 30 cm in contact with the concave lens of 20 cm? ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு லென்ஸ் இருக்குது. ஒன்று 30 cm கான்வெக்ஸும் 20 cm கான்கேவும் இருக்குது. ஓகே, வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த் when they are in contact அப்படின்னு சொல்லி கேட்குறான். எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லையா? இப்போ இது என்னது? கான்கேவ். ரெண்டுத்தையும் கான்டாக்டில் வச்சுருக்கானா? they are touching each other, they are in contact. இப்போ ரெண்டு பேரோட ஃபோக்கல் லென்த்தும் கொடுத்துட்டான். இப்போ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இன்னொரு பேர் என்னது? கன்வர்ஜிங் லென்ஸ். கான்வெக்ஸுக்கு கன்வர்ஜிங்னு பேர். ரைட்டா? கான்கேவுக்கு என்ன பேர்? டைவர்ஜிங் லென்ஸ்னு பேர். சிம்பிள் ரீசன் என்னது? கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் எப்போவுமே என்னது? கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ். கான்கேவ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் என்னது? நெகட்டிவ். ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ் வந்தால் என்ன சொல்லணும்? கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஃபோக்கல் லென்த் நெகட்டிவாக இருந்தால் டைவர்ஜிங் லென்ஸ். கான்கேவுக்கு டைவர்ஜிங் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்கே என்னென்னா நம்மளுக்கு வந்து 30 சென்டிமீட்டர்னு கொடுத்தானா, அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் நம்ம என்னென்னு எழுதணும்? பாசிட்டிவ். அதே கான்கேவ் லென்ஸுக்கு நம்ம என்ன போடணும்? அது டைவர்ஜிங் லென்ஸில், அதனால் நெகட்டிவ்னு போடணும். நான் சொன்னேன் இல்லையா, கான்கேவ் லென்ஸுக்கு டைவர்ஜிங்னால எஃப் நெகட்டிவ். ஸோ மைனஸ் சைன் போடணும். இப்போ ஃபோக்கல் லென்த் இது ரெண்டும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் கேட்டிருக்கான் பேசிக்காக. ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? 1/f is equal to 1/f1 plus 1/f2. ஸோ f1 f2 சைனோட போடுங்க. f1 வித் சைன், f2 வித் சைன் போட்டிங்கன்னா இந்த மைனஸ் முன்னாடி வந்துடும். இப்போ கீழே இருக்க மைனஸ் இது என்ன ஆகிடும்? ஃபைனல் இங்கே கீழே மைனஸ் போட்டிருக்கோன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது. ஃபைனலி இட் பிகம்ஸ் வாட்? மைனஸ். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் -10/600. ஸோ ஜீரோஸ் கேன்சல் ஆகிடும். ஃபைனலி எஃபோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? -60 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. இந்த -60 சென்டிமீட்டர் இந்த ஃபைனல் ஃபோக்கிலேருந்து -16 கிடச்சிருக்கு. மைனஸ்னால் நான் இப்போ தான் ஜஸ்ட் நோ பிஃபோர் சொன்னேன். மைனஸ்னால் என்னது? டைவர்ஜிங் லென்ஸ். இப்போ புரியுதா இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து 60 சென்டிமீட்டர் டைவர்ஜிங் லென்ஸ் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்.